வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் ஆட்டுக்கால் வச்சு சூப் எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பொடி அம்மியில் அரைக்கணும். அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க. சோம்பு 1 ஸ்பூன் வச்சுக்கிறோம். வச்சு 2 அரை அரைச்சிட்டு சீரகம் 1 ஸ்பூன் அதிலே கலந்துட்டு ரெண்டும் சம அளவு இருக்கணும். அதே வச்சுட்டு தண்ணி தெளித்து நல்லா மைய அரைக்கணும். அதுக்கு கூட சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் சேர்க்கலாம். ஆனால் என்கிட்ட மஞ்சள் கிடையாது, அதனால் மஞ்சள் தூள் இருக்குது, அது 2 ஸ்பூன் வச்சுக்கிறேன். அதை வச்சு நல்லா தண்ணி தெளித்து நல்லா அரைக்கணும். அம்மியில் அரைக்க வசதி இல்லை அப்படிங்கிறவங்க, அம்மிக்கல் இல்லை அம்மியில் அரைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், 3/4 பதம் நல்லா அரைச்சாச்சு. 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ இதில் அன்னாசி பூ கொஞ்சம், கல்பாசி கொஞ்சம், பட்டை 1 துளி, 3 வச்சுட்டு கொஞ்சம் வச்சுட்டு 3 சேர்த்து வச்சு அரைக்கலாம். அதான் நல்லா வாசனை, இன்னும் நல்லா கமகமன் வாசனை கொடுக்கும். நம்ம தாளிக்கும் போது நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் சேர்ப்போம். இருந்தாலும் அரைச்சி போடும்போது இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா தண்ணி தெளித்து வச்சு ஒட்ட அரைச்சி மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துடணும். இப்போ அரைப்பட்டுருச்சு. இப்போ வலிச்சு எடுத்துக்குவோம். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சையாக வச்சு அரைச்சி சூப்பு, எலும்பு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, ஆட்டுக்கறி குழம்புக்குமே நம்ம சேர்க்கும். இந்த மாதிரி பச்சையாக வச்சு அரைச்சோம் அப்படின்னா நல்லா கமன்னு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. எங்கள் அம்மாலாம் அப்படி தாங்க அரைச்சி தாங்க வைப்பாங்க. இப்போ தான் நம்ம நாளடைவில் நம்ம மிக்ஸி ஜாரில் வச்சு அரைக்கிறோமா, அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாகிடுது. ஆனால் நான் பெரும்பாலும் இப்படி செஞ்சுருவேங்க. அம்மியில் வச்சு தான் அரைச்சி தான் நான் குழம்பு வைப்பேன். மிளகாய் எல்லாமே வச்சு அரைச்சி தான் குழம்பு வைப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கரெக்டான இதில் அரைச்சிட்டோம். அதுதான் கையில் ஒட்டாமல் அப்படி உருட்டை வரும். அதை அப்படி வலித்து ஒரு கிண்ணத்தில் வச்சுப்போம். இப்போ அந்த கழுவி, இந்த அம்மிக்கல் மேலே ஒட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கழுவி கொஞ்சமாக எடுத்துப்போம். அது வேஸ்ட்டு கிடையாது. அந்த பக்கத்தில் தண்ணி வச்சுருப்பேன், கிண்ணத்தில் வச்சு தொட்டு அரைக்கணும் இல்லைங்களா. அது நம்ம அரைச்சிட்டு மஞ்சள் சீரகத்தூள், அந்த அம்மிக்கல் கழுவினேன். அந்த மேலே அப்புறம் அந்த கொஞ்சம் போல் அந்த ஒட்டி இருக்குல்ல, அதை கழுவி எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு தேவையானது பட்டை கொஞ்சம் எடுத்திருக்கேன், கிராம்பு 3 எடுத்திருக்கேன், இலை எடுத்திருக்கேன், பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். போதும், ஏன்னா நம்ம அதிலே அந்த இதெல்லாம் பூவெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், 1 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு கொஞ்சம் போல் எடுத்துருக்கேன், 1 தக்காளி போதும். மல்லித்தலை கடைசியாக சூப்பில் போட்டுக்கிறதுக்கு மல்லித்தலையை கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டுக்கால் சுத்தப்படுத்தி எல்லாமே நீட்டாக சுத்தப்படுத்திடுவோம்ல. இப்போ ஒரு விசில் கூட விட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ முதல்ல இந்த மஞ்சள் சீரகம் அரைச்சோம் இல்லையா, அதை போட்டு இதில் பெசரி வச்சிடணும். 10 நிமிஷம் அதை ஊற வைக்கணும். வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அம்மிக்கல் உட்காந்து அரைக்கணும், அதுதான் வேலை. சரியாச்சு. வச்சுக்கிட்டு ஒரு 100 எண்ணெய், ஊற்றிக்கிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு, இந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சோம்போட பெரிய விட்டுறோம். இப்போ இந்த வெங்காயம், சின்ன வெங்காயத்தை எடுத்து 50 கிராம் போல வச்சுட்டு கழுவிட்டு குடிக்க வைக்கணும். கொஞ்சம் வதங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், 10 இலை வதங்கினாலே போதும். கருவேப்பிலை போட்டுருக்கேன்.
4 பச்சை மிளகா போட்டு அதையும் வச்சுக்கிறேன். நாட்டுக்கடலை ரெண்டு சேர்த்துக்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரையிலும் சூப்பு இருக்கணும். போதும். இப்போ இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த சோம்பு சீரகம் அரைச்ச தண்ணி அதை கலந்துக்கிறோம். அந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி அதிலே ஊற்றிக்கலாம். தேவையான அளவு மூடி விசில் போடுறோம். 5லேருந்து 6 விசில் வர வரையிலும் இருக்கக்கூடிய சத்து பூரா தண்ணியில் இறங்கி சூப்பில் நல்லா கிடைக்கும். நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். விசிலுக்கு வைப்போம். 5 விசில் தான் வைப்பேன். இன்றைக்கி 7 விசில் வச்சுருக்கேன். ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மணக்குது. அரைச்சாதான் அம்மியில் அரைச்சி வைக்கிறதுக்கு ஸ்மெல்லே நல்லா இருக்கு. அவ்வளோதான். நல்லா சுற்றிலும் எடுத்து வச்சுட்டு சதையெல்லாம் கலடும் போது டேஸ்டாகவும் இருக்கும். சூப்பு கழுவி நறுக்கி வச்சுட்டு மல்லித்தலை எடுத்து இது வந்து சூடான சாப்பாட்டுலேயும் ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்கும் ஊற்றிக்கலாம். இட்லி சூடாக இட்லியை வச்சுட்டு அதுக்குமே ஊற்றி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம், தக்காளி எல்லாமே கலந்துக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கோம். அதனால் இட்லிக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் சூடான சாதத்தில் வச்சுக்கலாம், ஊற்றிக்கலாம். இல்லைன்னா சும்மா கிண்ணத்துலேயே வச்சுட்டே குடிக்கலாம். நம்ம சூப்பாகவும் தனியாகவும் இருத்து வச்சுட்டு குடிச்சிக்கலாம். சாப்பாடையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அப்படியே அந்த எலும்பெல்லாம் சூப்பை இருத்துட்டு எலும்பு பார்த்தீங்களா, அதை வந்து தனியாக குழம்பு வைக்கலாம். குழம்பு வச்சுட்டு நம்ம சாதத்துக்கு மற்றபடி அதுவும் பயன்படுத்திக்கலாம். நம்ம போட்டிருக்க பச்சை மிளகா உரப்பு தக்காளியெல்லாம் வந்து சூப்புக்காக மட்டும்தான் செய்கிற மாதிரி போட்டிருக்கோம். நம்ம எலும்புலாம் சாடுறதுனா அது நிறைய சேர்க்கணும். அதை வந்து தனியாக ஒரு செஞ்சுக்கலாம். நான் பெரும்பாலும் சூப்பை தனியாக இருத்துருவேங்க. இருத்துட்டு எலும்பெல்லாம் வச்சு குழம்பாக தான் நான் வைப்பேன். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.